இந்த தேர்தலை பொறுத்தவரையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மகளிருக்காக இவர் அறிச்சதுதான் இந்த தேர்தலில் கதாநாயகன். தமிழ்நாட்டு மக்கள் இவருடைய இதை வச்சுதான் பேசுறாங்க. ஏன்னா விஜய் சொன்ன செய்வார், விஜய் சொன்னா செய்வார் சார். குடும்பத்தை விட்டுட்டு வந்துக்கிறார் சார் அந்த மக்களுக்காக. அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு இவர் முடிவு பண்ணதால வந்த பிரச்சனை தான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துக்கிறார். 30 ஆண்டுகளா என்னை தூக்கி தலையில சுமந்த அந்த மக்களுக்காக நான் ஏதாவது செய்யணும். ஒரு நாளை முன்வைத்த கால இந்த விஜய் பின் வைக்க மாட்டான். புரியுதுங்களா? ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்றார். அவர் முடிவு எடுத்துட்டார், இந்த ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும். சரிங்களா? அவர் பயணிப்பார், அவருடைய பயணம் வெற்றி பெறும். இவங்க இப்படிதான் சார், பொறாமையில வைத்தறிச்சல்ல இவங்க பேசிக்கினே இருக்க வேண்டியதுதான். எப்படி பாக்குறீங்க? ஆமா சார், அது வந்து எதுக்குன்னா, ஒண்ணு ஜாதிவாரி கணக்கெடுப்பு. சரிங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு நடத்துவார். எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மேலே இவங்க பழி போடுவாங்க. ஆனா இவங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிற தெலுங்கானால கூட அந்த கணக்கெடுப்புல எடுத்திருக்கிறாங்க. இன்னும் இந்தியாவில் பல மாநிலங்கள் எடுத்திருக்கிறாங்க.